ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட 4th லெசன் பார்ப்போமா. லெசன் நேம் என்ன தெரியுமா? பத்தே ஹி பத்தே. அப்படின்னா இலைகளே இலைகள், லீஃபோ லீஃப். ஓகேவா? லீஃபில் வெரைட்டியாக இருக்குது. சின்ன லீஃப் இருக்குது, பெரிய லீஃப் இருக்குது, சர்க்கிள் லீஃப் இருக்குது. அதை தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். தீதி போலி அப்படின்னா அக்கா சொல்கிறாங்க, மே 5 तक गिनूंगी. எது வரைக்கும் எண்ணுவாங்களாம்? 5 வரைக்கும் எண்ணுவாங்களாம். गिनती शुरू होने से पहले, அதாவது நான் கவுண்ட் பண்ணுறதுக்குள்ள, நான் 1 2 3 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ள तुम लोग நீங்கள்லாம் கோலா பனாக்க பேட் ஜாவோ, அதாவது நீங்கள் வட்டம் போட்டு சர்க்கிள் போட்டு பேட் ஜாவோ உட்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2 3 4 அப்படின்னு அந்த அக்கா என்றாங்க. வாங்க இந்த லைனில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். दीदी बोली मैं 5 तक गिनूंगी. गिनती शुरू होने से पहले तुम लोग गोला बनाकर बैठ जाओ. 1 2 3 4. இப்போ இந்த நம்மெல்லாம் விளையாடும் போது அதில் ஒரு குட்டி குழந்தை, குறும்பு குழந்தை இருக்கும்ல, என்ன பண்ணும்? நான் தான் ஃபர்ஸ்ட் ஒன்றும் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடும் இல்லையா? அதே மாதிரி இதில் ஒரு குழந்தை ஓடி இருக்கு. என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். 5 बोलने से पहले मैं दौड़ी, அதாவது 5 சொல்றதுக்குள்ள நான் ஓடிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இது 2 லைன் திரும்ப பார்க்கலாம். 5 बोलने से पहले मैं दौड़ी और அந்த குழந்தை 5 என்றதுக்குள்ள ஓடிச்சு இல்லையா? அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். தடாம்சே கிருப்படி, அதாவது தொம்னு விழுந்துருச்சு. உத தீதிட கிந்தி பூரி கி, அந்த பக்கம் அந்த அக்கா வந்து என்னது பூரிக்கின்னா கவுண்ட் பண்ணதை முடிச்சாங்க. और इधर हम सब गोला बनाकर बैठ गए. और हम इधर हम सब गोला बनाकर बैठ गए. நாங்கள் இங்கே எல்லாரும் சர்க்கிள் போட்டு உட்காந்துட்டோம். இந்த லைனை திரும்ப பார்க்கலாம். दडाम से बैठ गई, எப்படி உட்காந்துச்சு இந்த குழந்தை? दडाम से बैठ गई. उधर दीदी ने गिनती पूरी की और इधर हम सब गोला बनाकर बैठ गए. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். आज दीदी पत्ते लेके आई थी, அப்படின்னா இன்னைக்கு அக்கா பத்தைனா இலை கொண்டு வந்திருந்தாங்க. கித்தனை சாரே பத்தே, எவ்வளோ இலை, தர கே பத்தே, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பத்தே. அப்படின்னா ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன்ல, சில இலைகள் நீட்டமாக இருக்கும், சில இலைகள் குட்டியாக இருக்கும், சில இலைகள் சர்க்கிளாக இருக்கும். அந்த மாதிரி அந்த அக்கா வந்து நிறைய இலைகள் கொண்டு வந்திருந்தாங்களா. இப்போ அந்த இலையை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. ஹம்னே பத்தேக்கோ அச்சே சிதேக்கா, அப்படின்னா நாங்கள் இலைகளை நல்லா பார்த்தோம். எப்படி பார்த்தாங்க? நல்லா பார்த்தாங்க. குச் பத்தே லம்பேத்தே, சில இலைகள் நீட்டமாக இருந்துச்சு. தோ குச் கோல்தே, சிலங்கள் கோல்தேனா சர்க்கிளாக இருந்துச்சு. ஏக்தம் கோல், அப்படியே சர்க்கிள், எப்படி ஒரு சர்க்கிள் போட்டால் சர்க்கிள் நம்ம போட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சர்க்கிளாக இருந்துச்சு. குச் சோட்டே, சிலது சின்னதாக இருந்துச்சு. குச் படே, சிலது பெருசாக இருந்துச்சு. வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஹம்னே பத்தேக்கோ அச்சே से देखा. हमने पत्ते को अच्छे से देखा. कुछ लंबे थे, कुछ गोल थे, तो कुछ गोल थे, एकदम गोल. कुछ छोटे, कुछ बड़े. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்னன்னா, एक था लाल, ஒரு இலை வந்து ரெட் கலர்ல இருந்துச்சா. லால்னா ரெட். एक पत्ते पे नसें दिख रही थी. नसेना நரம்பு, அதாவது அதுக்கு நரம்பு இருக்காது, நரம்பு குச்சி குச்சியா இலைகளில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குச்சியா இருக்கும் இல்லையா, அதை தான் நசேன்னு சொல்றாங்க. एक पत्ते पे नसें दिख रही थी அப்படின்றாங்க. வாங்க அடுத்த இலைகளோட வெரைட்டி பார்க்கலாம். एक पत्ते का टंटल एकदम सीधा था. சில இலைங்கள் டன்டல்னா ஒரு இலை இருக்கும், பெருசாக இருக்கும், சென்டரில் ஒரு குச்சி வரும், அதுதான் சொல்கிறாங்க. அந்த குச்சி சென்டரில் இருக்கிற குச்சி தான் டன்டல். எக்தம் சீதாத்தனா அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஏக் பத்தா தா உஸ்கா டன்டல் எக்தம் சீதாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அடுத்த இலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏக் பத்தா பீலா ஒரு கத்தை ரங் கத்தா, அப்படின்னா ஒரு இலையில வந்து 2 கலர் இருந்துச்சு, இந்த பக்கம் எல்லோ, இந்த பக்கம் ப்ரௌன் அந்த சொல்கிறாங்க. एक पत्ता पीला और कत्ते रंग का था. சில அனிமல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, டபுள் கோட்டிங் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இலை வந்து டபுள் கலரில் இருக்குது. இந்த பக்கம் எல்லோ, இந்த பக்கம் ப்ரௌன். ஸோ என்ன சொல்கிறாங்க? एक पत्ता पीला और कत्ते रंग का था. एक पत्ता कतरीला, அப்படின்னா கத்திரிலனா அப்படி இப்படி ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. एक पत्ता कतरीला அப்படின்னு சொல்கிறாங்க. एक पत्ता कतरीला. एक पत्ता ஜாலர் வாலா था. ஜாலர்னா நிறைய குச்சி குச்சியாக இருக்கும், சர்க்கிளாக இருந்து நிறைய இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? பத்தா கத்திரிலா, ஏக் பத்தா ஜாலர் வாலா தா.
हमने पत्ते को छूकर देखा அப்படின்னா நாங்கள் இலையை தொட்டு பார்த்தோம். அப்போது तो कोई पत्ता एक तरफ मुलायम था அப்படின்னா ஒரு சில இலைகள் ஒரு சைடு சாஃப்டாக இருந்துச்சு. तो दूसरी तरफ कुरदुरा இன்னொரு பக்கம் ரஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். हमने पत्ते को छूकर देखा तो एक तरफ मुलायम था तो दूसरी तरफ खुरदुरा. இப்போ வாங்க அடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். तो कुछ पत्ते बंधनदार जैसे लग रहे थे. நீங்கள் நீம் லீஃப் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இந்த பக்கம் நடுவில் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதுதான் பந்தன்தான் சொல்கிறாங்க. ஸோ कुछ पत्ते बंधनदार जैसे लग रहे थे. இன்றைக்கி நம்ம இலை வச்சு படித்ததுனால இன்றைக்கி இலையை வச்சு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போமா? அதாவது நீங்கள் கையை இப்படி சர்க்கிளில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ஒரு இலையை வச்சு நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா ஒரு பலூன் வெடிச்சா ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, டூம், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, சேம் இன்னொரு வேறு இலையை எடுத்து நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த இலையில் இப்படி ஓட்ட போட்டிங்கன்னா அந்த சத்தம் வருமா? வராது. ஸோ நம்ம இப்போ இந்த 2 ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆக்டிவிட்டி 1குள்ளே போகலாம். இலையை வைக்கிறதுக்கு முன்னாடி கை உங்களோடது இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், சர்க்கிள் தெரியுதா? இந்த மாதிரி ஓட்டை தெரியுதா? இந்த மாதிரி ஓட்டை இருக்கணும். இந்த கேப் உங்கள் கை இருக்கணும். அதுக்கு மேலே இந்த இலையை எப்படி நீங்கள் வச்சு இந்த கையால் சத்தம் வந்துச்சா, அந்த மாதிரி ஒரு சத்தம் வரணும். அப்போது இலைனா எந்த சத்தம் வந்துச்சு? பலூன் வெடிக்கிற மாதிரி சத்தம் வந்துச்சா? இப்போ வாங்க ஆக்டிவிட்டி 2க்கு போகலாம். இப்போ வாங்க ஆக்டிவிட்டி 2 போகலாம். இதே மாதிரி விரலை நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் தெரியுறேன்னா நான் தெரியல. இப்போ பாருங்கள், இருக்கா? இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இலையை வச்சுக்கணும். இலையை வச்சுட்டு இந்த விரலால் என்ன செய்யணும்? இந்த இலைக்குள்ளே ஓட்டை போடணும். ஓட்டை போடும்போது சத்தம் வந்துச்சா? வரலை. ஆனால் அதுவே ஆக்டிவிட்டி 1ல் தட்டினதுக்கப்புறம் சத்தம் வந்துச்சு இல்லையா, அதுதான். இப்போ பாருங்கள், இந்த ஹோல்லேருந்து நான் தெரியுறேன்னா. ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டியும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று தட்டினா பலூன் மாதிரி சத்தம் வருதா, இதில் போட்டால் சத்தம் வருதாங்கிறது பாருங்கள். இப்போ வாங்க ஒன்னொன்றுக்கா மீனிங் பார்த்துடலாம். पत्ते लीफ इलाई, दीदी एल्डर सिस्टर अक्का, गिनती काउंट, एண்கள் गोला बनाकर, मेक अ सर्कल वट्टम, मुलायम सॉफ्ट மென்மை, खुरदरा रफ, கரடு முரடான, சீதா ஸ்ட்ரெயிட் நேராக, ரங் கலர் வண்ணம். அவ்வளோதான், மீனிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஸ் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இதுதான் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய வாட்ஸ்அப் சேனல், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய இன்ஸ்டா பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.